ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஒரு சூப்பரான ஈஸியான டின்னர் ரெசிபி தாங்க. என்னென்னா கோதுமை தோசை, மினி கோதுமை தோசை. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டின்னர். ஒரு 8 மந்த்ஸுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மினி தோசைனால நல்லா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பவுலில் உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் கோதுமை மாவு தேவையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. நான் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சக்கரை பால் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணேன். நான் குழந்தைங்க ஸ்வீட் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான ஈஸியான கோதுமை தோசை ரெடி ஆயிரும். அதை அப்படியே திருப்பி போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம், இல்லை மூடி போடாமலும் வேக வைக்கலாம். மினி தோசை ஊற்றுறதுனால அதை டக்குன்னு வெந்துடும். நல்லா திருப்பி போட்டு அதை வேக வச்சு எடுத்து நான் அது கூட தம்பிக்கு சௌச்சௌ போட்ட பருப்பு போட்டு வச்சுருந்தேன். இதையும் சேர்த்து கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக சாப்பிட்டாரு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது அதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போயுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா தான் லைக் பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள அட்ராக்ட் பண்ணும். எப்போயுமே ஒரு ஃபுட்டு அவங்க சாப்பிட்லைன்னா கொஞ்சம் அதை மாற்றி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.